ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இரும்பு பணியாரக்கல்லை எப்படி பழக்கப்படுத்துறது. இரும்பு பணியாரக்கல்லை மட்டும் கிடையாதுங்க, இரும்பாலான வடைச்சட்டி, தோசைக்கல் எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த இரும்பு பொருட்களால் ஆன தோசைக்கல், பணியாரக்கல், வடைச்சட்டி இது எல்லாமே நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ, ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கொடுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரும்பால் ஆன பொருட்கள், தோசை, பணியாரக்கல், வடைச்சட்டி எதாக இருந்தாலுமே நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை செய்யும். நமக்கு உடலுக்கு தேவையான அயன் இந்த இரும்பு பொருட்களில் நமக்கு கிடைக்கிது. நான் பணியாரக்கல்ல தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். எதில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி இண்டஸ் வேல்யூ. இது இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டியாகவும் ஃபேமஸாகவும் ரன் ஆகிட்டுருக்கிற ஒரு பிராண்டு. இதில் நான் பொருட்கள் வாங்கும்போது ரிவ்யூவையும் பார்த்தேன். ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நான் ஆர்டர் பண்ணி எனக்கு 3 டேஸ்லேயே இந்த பொருள் கிடச்சிருச்சு. இந்த பணியாரக்கல் 699 ரூபா. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது நான்ஸ்டிக்கில் தான் பணியாரக்கல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான்ஸ்டிக்கை மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த பணியாரக்கல்லை நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணினேன். என்கிட்ட தோசைக்கல் இரும்பில் தான் இருக்குது, வடைச்சட்டியும் இரும்பில் இருக்குது. இந்த பணியாரக்கல் மட்டும்தான் கிடையாது. அதனால் நான்ஸ்டிக்கை தவிர்த்துட்டு நம்ம உடலுக்கு நான்ஸ்டிக் எவ்வளோ பெரிய ஹார்ம்ஃபுல் கொடுத்துட்ருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் அதை பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் இல்லாமல் எல்லாமே இந்த மாதிரி இரும்பு கற்களால் ஆன பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரும்பு பொருட்களில் நமக்கு அயன் நிறைய கிடைக்கும், நியூட்ரிஷன் வேல்யூ நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும். அதே மாதிரி ஃபுட்டோட ஃப்ளேவரையும் மாற்றிடும். சீக்கிரமாக இது ஹீட் ஆகிற தன்மையும் உண்டு. அதே மாதிரி டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நான் கூட நம்பலை, ஆனால் இந்த ப்ராடக்டை நான் பயன்படுத்துனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. வாங்க எப்படி பழக்கப்படுத்தலாம் பணியாரக்கல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 1 மணி நேரம் ஊறின அரிசி தண்ணியை எடுத்து புதுசாக வாங்கின பணியாரக்கல்ல ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சேன். மினிமம் ஒரு 4 ஹவர்ஸாக தான் ஊறணும். அந்த ரைஸ் வாட்டருக்கு அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது. அதனால் இதை 4 ஹவர்ஸ் நான் ஊற வச்சுட்டேன். 4 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ப்ரில் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அதில் துரு இருக்கலாம், ஆனால் இந்த ப்ராடக்டில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா பலன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டேன். நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் சீசனிங் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் பழக்கப்படுத்திடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னா, ஆயில் ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறேன். இந்த இண்டஸ் வேல்யூ ப்ராடக்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி ப்ரீ சீசனிங் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் ஆயில் ஊற்றி நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டேன். ஏன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை அதில் இருக்கும். அதை நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். ஏதாவது துரு இருந்தால் கூட க்ளீன் ஆகிடும். அப்போ கூட கார்னரில் கொஞ்சம் துரு இருந்துச்சு. ஏன்னா அதை சீசனிங் பண்ணும்போது தான் ஒவ்வொன்றா வெளியே வரும். இப்போது எல்லா குழிகளுக்கும் நான் எண்ணெய் ஊற்றியாச்சு. அது ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரஷ்ஷை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப பெரிய பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ஒரு 4 ஸ்டெப்பு தான். இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா பணியாரக்கல் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணினதுக்கப்புறம் நான் இது இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்னதாக அறுத்து போட்டு இந்த மாதிரி எல்லா குழியிலையும் வேக வச்சேன். ஏன்னா நம்ம தோசைக்கல்லே தோசை நல்லா வரலைன்னா என்ன பண்ணுவோம், ஆனியனை கட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை நல்லா வரும். அதே மாதிரியே தான் சின்ன சின்னதாக நான் ஆனியனை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே வேக வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கனாவே போதும். இதில் அந்த ஆனியனோட ஃப்ளேவர் அப்படியே இந்த கல்லை ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் கூட நினச்சேன் அதை ஆனியன் ஃபுல்லாகவே
துரு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. நான் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தட்டில் காமிக்கிறேன். இப்போ வந்து கல்லை ஃபுல்லாக தொடச்சி வச்சுட்டேன். தொடச்சிட்டு மறுபடியும் புதுசாக ஆயிலை சேர்த்தேன். எல்லா குழியிலையும் ஆயில் இருக்கிற மாதிரி சேர்த்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றினேன். இப்போ மேலேயும் கொஞ்சம் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். எப்பயுமே ஆயில் நல்லா இருந்தால் தான் பணியாரக்கல்லை ஈஸியாக நம்ம பயன்படுத்தலாம். இனிஷியலாக நீங்கள் ஆயில் நிறையா வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு தடவை பழக்கப்படுத்திட்டோம்னா அது சூப்பராக வந்துடும். பாருங்கள், ஆனியனில் கொஞ்சம் கூட துரு பிடிக்கல. அது வெறும் தீஞ்சு போன அடியில் தீஞ்சு போனது மட்டும்தான் இருந்துச்சு. பணியாரம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு. நான் கூட வராது, ஏன்னா இன்னொரு 2 or 3 டைம்ஸ் மாவை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் கிடையாது, நல்லாவே வந்துருச்சு. இது பார்த்தா நான்ஸ்டிக் மாதிரியே இருந்துச்சு. நம்ம எண்ணெய் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தணுங்கிற அவசியமும் கிடையாது. நல்லாவே பணியாரம் வெந்துருச்சு. இவ்வளோதாங்க சீசனிங் ஒரு பெரிய வேலையே கிடையாது. பணியாரம் உள்ள மாவும் நல்லா வெந்துடுச்சு. அதை நான் க்ளோஸ்அப்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து நெக்ஸ்ட் டே நான் கொஞ்சம் விட்டுட்டேன், எண்ணெயில ஊற விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து நான் பணியாரம் செஞ்சு பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அமேசிங்கான ப்ராடக்ட்டு. அதுக்கு சாம்பார் வந்து நான் சைட் டிஷ்ஷாக செஞ்சேன். இப்போது சீசனிங் பண்ண பணியாரக்கல்லில் பணியாரம் செஞ்சு பார்த்தாச்சு. சூப்பராக வந்துருச்சு. வெறும் 4 ஸ்டெப்பில் சூப்பரான பணியாரம் நமக்கு கிடச்சிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.